सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। श्री गुरुभ्यो नमः। அநேகமாக சூத்திரார்த்தம் முடித்த ஒரு பெரிய சந்தேகம். அதாவது வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு விசாரிக்கிறது இந்த புத்தகம். அதாவது இது சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிக்கணும்னு தீர்மானம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம் ஆரம்பிக்கணும். அப்படின்னா இந்த சூத்திரம் அந்த ஆரம்பத்துல சேர்ந்துதா சேரலையா, இது சாஸ்திரத்துக்குள்ள சேர்ந்துதா சேரலையான்னு சொல்றாங்க இல்லையா? இது சாஸ்திரத்துக்குள்ள சேர்ந்து இருக்குன்னு வச்சுங்களேன், இது சொல்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு அப்படின்னா விசாரிக்க வேண்டியிருக்கு இல்லையா? அதனால விசாரம் இதுக்கும் முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் வந்திருக்கணும் முடியும். ஆக இது சேராம இருக்குமா சேருமா அப்படின்னு இந்த சந்தேகத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற கதையத்தை சாஸ்திராந்தர்பூதம் சூத்திரம். இந்த சாஸ்திரத்துடைய முதல் சூத்திரம் பாஷகார சொல்லியிருக்கார். சாதேர்கள் வேதாந்த வாக்கிய வியாசிஷ்டாபிதஸ்ய இல்லையா, மீமாம்சா சாஸ்திரத்தை வியாசிஷ்டாபிதஸ்ய இதம் ஆதிமம் சூத்திரம் அப்படின்னு. அப்ப அந்த வேதாந்த மீமாம்சா சாஸ்திரத்துக்கு இது முதல் சூத்திரம் அப்படின்னு சொன்னதுனால இது சாஸ்திரத்துல சேர்ந்ததுன்னு தெரிஞ்சுக்கிறதுல. அப்ப சாஸ்திரத்துல சேர்ந்து இருக்குன்னு சொன்னா அப்ப சாஸ்திரம் தான் ஆரம்பிச்சாச்சு, இந்த சூத்திரம் பண்றதுக்கு ஆரம்பிச்சாச்சு, அப்புறம் ஆரம்பிக்கணுமா வேண்டாமான்னு என்ன வழி இருக்கு பிரச்சனை வரும். அதுக்கு பதிவு சொல்லணும். சதேசத்தை சாஸ்திராந்தர்பூதம் சூத்திரம் அன்னைய பிரயோஜ இன்னைக்கு தப்பா இருக்கு, சம்பந்தனோகம் தானே இல்லை அப்படி இருக்காது, சம்பந்தினோகம் இருக்கலாம். பிரயோஜ்ய சம்பந்தினோகம் எதுக்கும் இன்னொரு புத்தகத்தை பார்த்துட்டு சொல்லலாம். பார்த்து சம்பந்தினோகோ ஜிஜ்ஞாசா முமுக்ஷா கிரியயோகோ ஏகஸ்யாக காரணாந்தர சித்தாயாக பூர்வவృత్తतया हेतुत्वम् अर्थात् उपात्तम् इतरस्याः तदनन्तरं तत् प्रयुक्तायाः कर्तव्यता श्रुत्या अभिहिता तत्र जानात्येवासो मयेजत् कर्तव्यमिति उपायं तु न वेद ततस्तस्य उपायः कथनीयः. அந்த சூத்திரத்தில் அதான் சொல்லணும். அதுவும் ஒன்று சொல்லணும். இன்னும் விஷயம் சம்பந்தம் பிரயோஜனம் எல்லாமே சொல்லணும். இல்லைன்னா ஒருத்தன் தவிர்த்துக்க மாட்டான். அதனால இது எல்லாமே வேற ஒன்றும் இல்லை. இது ஒரு திருஷ்டாந்த சொல்லி நான் சொல்லணும். வேதத்தை அध्यயனம் பண்ணணும் அப்படின்னு எதில் சொல்லியிருக்கு, வேதத்துல எல்லாம் இருக்கு. அப்ப அத்தியனம் பண்றதுக்கு முன்னாடி வேதத்துல சொல்லியிருக்கிறதே ஒரு எப்படி தெரியும்? வேதத்துல என்ன சொல்லியிருக்குங்கிறது வேதத்தை அத்தியனம் பண்ணினாதான் தெரியும் இல்லையா? அது தெரிஞ்சாதான் அத்தியனம் பண்ணணுங்கிறது தெரிஞ்சாதான் இவன் அதுல பிரவர்த்திக்க முடியும். அப்ப அத்தியனம் பண்ணணுங்கிறது எப்படி தெரியுதுன்னா வேதத்துல உள்ள வாக்கியத்தால தான் தெரியுது. வேதம் வாக்கியம் தெரியணும்னு சொன்னா அத்தியனம் பண்ணினாதான் தெரியும். அப்ப அன்வன்யாசனம் வருதா இல்லையா அப்படின்னு கேட்டா என்ன பதிலோ அதைதான் இருந்தோம். அங்க வேதத்துல சொல்லி இருக்கிறது தான் அத்தியனம், மூல என்னமோ அதுதான். ஆனா இவன் வேதத்தை படிச்சு படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கல, தெளிவா சொல்லி தெரிஞ்சுக்கிறான் இல்லையா? வேதம் படிக்கவா இன்னொருத்தர் சொல்லி அது கேட்டு தெரிஞ்சுட்டு அது பண்றான். ஆனா மூல என்னமோ அங்கேதான். அப்ப வேதத்துக்கு அந்தர்பூதமாக இருக்கக்கூடிய அந்த அத்தியன விதிவாக்கியமே இவன் வேதாத்தியனம் பண்றதுக்கு எப்படி பிரயோஜனமாக காரணமாக இருக்கோ அதே மாதிரி சாஸ்திரத்துக்குள்ள சேர்ந்த இந்த சூத்திரமும் இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கணுங்கிறது நிர்ணயம் பண்ணக்கூடிய சூத்திரமாக இருக்கு. இதுதான் அதோட இதெல்லாம் சொல்லியிருக்கான். எப்படி காரணமா இருக்குங்கிறது சொல்றேன். இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த சூத்திரம் எந்த விதத்துல உபயோகப்படுறதுன்னா நிறைய விதத்துல உபயோகப்படுறது. இது எப்படின்னா முதல்ல
அத்தகா பிரம்ம ஜிக்ஞாசா 3 விஷயங்களை நாம நிறைய பார்த்துருக்கோம். இங்க முதல்ல பாருங்க, பிரயோஜ்ய சம்பந்தியோகோ ஜிக்ஞாசா முமுக்ஷா கிரியையோகோ. முமுக்ஷா இது அபகத்தத்துல கிடைச்சது. முமுக்ஷானா என்ன? மோட்சம் இச்சா, முக்தி அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஜிக்ஞாசா அப்படின்னு சொன்னா ஞானத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஆசை. இது ரெண்டும் தாத்துக்கு அர்த்தமா இருக்கிறதுனால கிரியான்னு சொன்னாங்க. ஜிக்ஞாசா முமுக்ஷா கிரியையோகோ இந்த 2 கிரியைகள்ல ஏகஸ்யா காரணாந்தர சிக்ஷாயா பூர்வ இதற்கு முதல்ல ஜிக்ஞாசா இருக்குமா முமுக்ஷா இருக்குமா அப்படின்னு கேட்டால் இந்த 2ல ஒன்று முன்னாடி சொல்லிக்கணும். முமுக்ஷாக்கு அப்புறம் ஜிக்ஞாசாவா, ஜிக்ஞாசாக்கு அப்புறம் முமுக்ஷாவா அப்படின்னு சொன்னா சாதன சதுஷ்டய சம்பத்திக்கு அப்புறம் ஜிக்ஞாசா வருதுன்னு சொன்னதுனால அந்த சாதன சதுஷ்டய சம்பத்துக்குள்ளே முமுக்ஷாங்கிறது சேர்ந்து இருக்கிறதுனால முமுக்ஷையானது பூர்வம் முன்னாடி வருது, அப்புறம் ஜிக்ஞாசா வருது அப்படின்னு சொல்லணும். ஏன் முமுக்ஷைங்கிறது முன்னாடி இருக்கு, அதுக்கப்புறம் ஜிக்ஞாசா வருது. முமுக்ஷை எப்படி இருந்தது உனக்கு அப்படின்னு கேட்டா மோட்சத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுருக்கா ஒண்ணு வேணும்னு தோணும். அதனால காரணாந்தர சித்தாயாக பூர்வ விருத்தத்தையா அது ஹேது. முன்னாடி இருக்கோ அது ஹேது, பின்னாடி வருது அதனுடைய காரணம். காரணம் காரியம்னு சொல்றது முதல்ல இருக்கிறது காரணம், பின்னாடி வருது காரணம். இது நமக்கு தெரியுது. அதனால முமுக்ஷாங்கிறது காரணம், ஹேதுத்வம் அர்த்தாதிபாசம். அது ஹேதுங்கிறது அர்த்தாத்தை நமக்கு தெரிவித்து விட்டாரா, அது முன்னாடி இருக்குன்னு சொன்னதாலே தெரிவித்து விட்டார வச்சிருக்காரு. அப்ப என்னாச்சு? இதரஸ்யாக ததனந்தரம் தத் பிரயுக்தாயா கர்த்தவியதா திருப்தியா அப்படின்னா, திருப்தியா அப்படின்னு சொன்னா வேதத்தினாலேன்னு அர்த்தம் இல்லை, சப்தத்தை இந்த சப்தத்திலிருந்து கிடைச்சு. அதுக்கப்புறம் வரக்கூடிய என்ன? ஜிக்ஞாசா. இந்த ஜிக்ஞாசையானது அந்த முமுக்ஷையாலே ஏற்படக்கூடியது, அதனுடைய காரணம் அப்படிங்கிறத இந்த சப்தத்தினால சூச்சனை பண்ணிட்டார் கூப்பிடுறாரு. தத்திர இன்னொரு வகை ஞானம் வேணும்னு ஆசைப்படுறானே, அது எந்த அம்சத்துல இவனுக்கு ஆசை இருக்கு? எந்த அம்சத்துல அந்த ஆசை? தத்திர ஞானாத்தேவ அகௌ மயா ஏத கர்த்தவியமிதி உபாயந்து நவேத ததஸ்த உபாய கதனியா. இது என்னாச்சு? பிரம்ம ஜானம் தனக்கு வேணும், அதை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு முன்னாடியே தெரியும் முமுக்குவா இருக்கிறவனுக்கு. ஆனா பிரம்மஜானம் எப்படி வரும், எந்த உபாயத்தினால வருங்கிறது தான் தெரியும். அப்ப பிரம்ம ஜிக்ஞாசுவாக இருக்கிறவனுக்கு இந்த சூத்திரம் எதை உபதேசிக்கிறது? உனக்கு பிரம்ம ஜிக்ஞாசம் இருக்குன்னு உபதேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உனக்கு முமுட்சை இருக்குன்னு சொன்னா அப்புறம் பிரம்ம ஜிக்ஞாசை தானா வரும். வந்ததுன்னா பிரம்ம ஜிக்ஞாசை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக இந்த சூத்திரம் வரல. அந்த பிரம்மஜானத்துக்கு உபாயம் என்னங்கிறது உனக்கு தெரியாது, அந்த உபாயத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வருது. உபாயம் நவேத சதஸ்த உபாயா கன்யா. அந்த விஞ்ஞானத்துக்கு பிரம்மஜானம் எப்படி வரும்னு அதை சம்பாதிக்கிறதுக்கு சாதனமான உபாயத்தை சொல்ல வேண்டும். இது இந்த சூத்திரத்தை நான் சொல்றோம். இன்னொன்னு சாஸ்திரத்துக்கு சம்பந்த அபிஷேக பிரயோஜனான்னு வர்த்தவியா. எந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறோமோ அந்த சாஸ்திரத்துடைய விஷயம், சம்பந்தம், பிரயோஜனம் எல்லாமே சொல்றோம். அனுபந்திக துஷ்டம் அப்படின்னு சொல்றது அதிகாரி இதுவும் சொல்றோம். இதரசா அதை சொல்லாம விட்டோமானா பிரேட்சாரதிகமிவ சர்வம் ஆபத்தியத்தை ஒரு பிளான் போட்டு பண்ணினாக்க அது பிரேட்சாதாரிக்கும் புத்திபூர்வகாரி. ஏதோ வாயில விட்டு சொல்லிட்டு போறோம், ஒன்னும் முன்னாடியிலேருந்து ஒரு இது இல்லை, எதிர்கொள்ளுங்கிற நிச்சயம் இல்லைன்னு சொன்னாக்க அது அது எல்லாரும் புத்திபூர்வகாரிகள் ஏற்றுக்க மாட்டோம். அதனால அது பிரேட்சாந்தம்னு சர்வம் ஆபத்து ஏதோ தப்பையில சொன்னாரே தவிர ஒரு புத்திபூர்வ சர்மா சொன்ன அது இல்லை அப்படின்னு சொல்லி உபேட்சிட்டு வருவாங்க. அத அனைவரும் பேசுறேன்னா இதற்கு சர்வம் சூழிதம் கதைக்குமாக தஸ்மாத் பிரம்ம விஜானம். இதை எவ்வளவு வரையும் சொல்லணும்னு சொன்னாரோ இத்தனை விஷயத்தையும் இந்த சூத்திரம் பண்ணி தூங்கிறத ஆட்சியக்காரர் இந்த வாக்கியத்தினால நமக்கு சொல்லுகிறார். தஸ்மாத் பிரம்ம விஜானம். அதாவது இதுவரைக்கும் இந்த சாஸ்திராந்தர்பூதமான இந்த சூத்திரமானது பிரம்மஜானத்துல இச்சை வந்தவனுக்கு பிரம்மஜானம் வரணும்னா என்ன உபாயம் அப்படின்னு ஒரு கேள்வி, அதுக்கு பதில் சொல்லணும். அதே சமயத்துல இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்கிறோம், இதனுடைய விஷயம், பிரயோஜனம், அதிகாரி, சம்பந்தம் இது எல்லாமே சொல்லணும்.
இதெல்லாம் என்ன சொன்னதாக ஆச்சு அப்படிங்கிறது சொல்றார். அந்தர்நீத விசாரார்த்தக விவேகத்துவ அங்கீகாரேன மீமாம்சிதவியம் இत्यர்த்தः. தஸ்மாத் பிரம்ம ஜிஞாசிதவியம் அப்படின்னு சொன்னதிலிருந்து அவன் விசாரம் செய்து அந்த ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும். வேதாந்த விசாரம் செய்து வேதாந்தத்திலிருந்து அந்த பிரம்ம ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அந்த விசாரம் எதை பற்றி எதுவுடைய விசாரமோ அந்த அது வேதாந்தம். இது ரெண்டும் தான் சாமி. இது எப்படி சொல்லுவான்னு கேட்டா, பிரமாணத்தை சாட்சாத் சாதனமாகவும் அந்த பிரமாணத்துக்கு உபகாரம் பண்ணக்கூடிய இன்னும் ஒண்ணு அதுக்கு அங்கமாகவும் சொல்றது. இப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த பிரம்மஜானத்தை உண்டு பண்ணக்கூடிய சாதனம் பிரமாணம் எதுன்னு கேட்டா வேதாந்தம் தான். சாட்சாத் உபனிஷத்து இதுதான் பிரம்மஜானத்துக்கு சாதனம். ஆனா அதை வெறும நமக்கு ஞானம் வரமாட்டேங்குது. அதுக்காக என்ன பண்ணலாம், அந்த பிரமாணத்துக்கு உபகாரம் பண்றதுக்கு சாஸ்திர ஞானம் தேவைப்படுது. அதுதான் இங்க சாஸ்திர ஞானம். இது அங்கம். ஆக இந்த சாஸ்திரம் விசார சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் சொல்லி கொடுத்த விசாரம் இருக்கு. அந்த விசாரத்தை உபயோகப்படுத்தி இதனால தாத்பரியம் புரிஞ்சிருந்து அந்த வேதாந்தத்திலிருந்து பிரம்ம ஞானத்தை அறிய வேண்டும். இப்போ மீமாம்சா சாஸ்திரம், வேதாந்த மீமாம்சா சாஸ்திரம், கர்ம மீமாம்சா சாஸ்திரம் இல்லை, இந்த மீமாம்சா சாஸ்திரம். ஆக இந்த மீமாம்சா சாஸ்திரத்தினாலே விசாரம் பண்ணக்கூடிய அந்த பிரகாரத்தை புரிந்து கொண்டு அதுபடி விசாரித்து வேதாந்த வாக்கியத்தினுடைய தாத்பரியத்தை நிர்ணயித்து அதுக்கப்புறம் அந்த வேதாந்தத்தினாலே பிரம்மஞானத்தை அடைய சாதனம் சொல்லியாங்க. அந்த விசாரார்த்த விவேகத்துவ அங்கீகாரேன மீமாம்சிதவியம் இत्यர்த்தः. ஏததுக்தம்போதி பிரம்மஜானகாமேன இதம் சாஸ்திரம் ஸ்ரோதவ்யம். பிரம்மஜானமானதான் இந்த சாஸ்திரம் முதல்ல படிக்கும். யஸ்மாத் பிரம்மஜானம் அனேன சாஸ்திரேன நிரூபியது. பிரம்மஜானம் பிரம்மத்தை வச்சு வேற ஞானம் வருமா அர்த்தம் இல்லை. வேதாந்தத்தினால எப்படி பிரம்மஜானம் வருங்கிறது இது நிரூபணம் பண்றது. பிரயோஜிய அபிமதோபாதி சாஸ்திரம். பிரயோஜியமானா யாரு இந்த சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லி எவனை இந்த சாஸ்திரத்தை படிக்க வைக்கணுமோ அந்த அதிகாரி பிரயோஜனம் அவனுக்கு இந்த சாஸ்திரம் இஷ்ட சாதனமாகிறது. ஏன்னா பிரம்மஜானம் வரத்துக்கு இது ஒரு சாதனமாகிறது. எப்படி சாதனமாகுதுன்னா பரம்பரையா இது அர்த்தாத் சாஸ்திரத்தை சம்பந்த அபிஷேக பிரயோஜனம் கட்டிடம். இப்ப இப்படி சொன்னதுனால இந்த சாஸ்திரத்துடைய சம்பந்தம் அதோட பிரம்மஜானம் அது பலத்தோட சம்பந்தம் அது நிரூபணம் பண்ணக்கூடிய விஷயம் அதனால எனக்கு வரக்கூடிய பிரயோஜனம் எல்லாமே சின்னமாக ஆயிடுச்சு. அதாவது பிரம்மன் தான் பிரயோஜனம், பிரம்மனே விஷயம். அதே மாதிரி சம்பந்தங்கிறது நாமளே ஊகிச்சுக்க வேண்டியதுதான். விஷயத்தோட சம்பந்தம் இருந்தா போறோம். விஷயத்தோட சாஸ்திரத்துக்கு பிரயோஜனத்துக்கு விஷயத்துக்கு இந்த மாதிரி சம்பந்தம் இருந்தா போறோம். அதிகாரி அசதஜானு சொல்லியாச்சு. ஆக 4 அது அனுபந்த சதுஷ்டயம் அல்லது 3 அனுபந்தம் இருக்கின்றோம். இந்த அனுபந்த திரயமும் அதே சமயத்துல இந்த சாஸ்திரம் ஆரம்பிக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறத தீர்மானம் பண்ணக்கூடிய இந்த சூத்திரத்துல 3வது வர்ணகத்துல இந்த சூத்திராரம்பம் பண்ண வேண்டியது. இந்த சாஸ்திராரம்பம் அவசியம் பண்ண வேண்டியது.